தோபரா நீ சாவி எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல கோப்பெருந்தேவி அப்படின்னு கூப்பிடு. அழகான ஒரு பொண்ணு வருவா. அவகிட்ட நீ சாவியை கொடுத்துட்டு உடனே வந்துரு. தோபரா நீ என் மேல வச்சுக்க கட்டு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளோ பெரிய அகாடா நீ. அகாடா யோ யோவா நம்ம பெரிய பில்டப்லாம் கொடுத்த கோப்பெருந்தேவின் பேரை சொன்னா அண்ணா ஆடி போயிருவாருன்னு எந்த ரியாக்ஷனும் போன கட் பண்ணிட்டாரு. தட்டிரலாமா அவர் கலெக்டடா. டேய் சின்ன வயசுல இருந்து விநாயகத்தை எனக்கு நல்லா தெரியும். அந்த பிஞ்சு காதல் இன்னும் அவன் நெஞ்சில இருந்தா அவன் உடனே பாட்டு நிறுத்துவான் பார். நிறுத்திட்டாரு. இப்ப உட்கார்ந்த இடத்துல சூடு வச்ச மாதிரி டக்குன்னு எழுந்திருப்பான் பார். ஆமா எந்திரிச்சிட்டாரு. இப்ப கிழக்கு நோக்கி 2 ஸ்டெப் நடப்பான் பாரு. நடக்கிறாரு. இப்ப போன் எடுப்பான் பாரு. சொல்ற விநாயகம் என்னதுடா? ஒன்றும் மாவட்டம். என்ன பேர் சொன்ன? விநாயகம் என் பேர் இல்லடா. ஏதோ பொண்ணு பேர் சொன்னியே. கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவி. சாவிய நானே கொண்டு போய் கொடுத்துறேன். வேணாண்டா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா நண்பா? சரி நீயே கொண்டு போய் கொடுப்போம். பிளான் 1. முத கண்ணாடி பாக்குதுரா. அப்போ இவ்வளவு நாளா செங்கலை பார்த்தாடா சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு. கலெக்டர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ச்சே, என்ன பண்ணலாம்? சரி லக்கேஜ் எல்லாம் எடுங்க. உள்ள போலாம். நேரத்துல எங்க போற? பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கொடுத்துட்டு வரேன். இத போய் நீ செய்யலாமனே. உன்னை நான் போய் கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அன்னி கையால சாப்பாடு கிடையாதுடா. இந்த பண்ணி கையால தான் சாப்பாடு. விடுடா. உள்ள பால் வாங்குது. என்னன்னு போய் பாரு. வாங்கடா அண்ணன் லவ் என்ட்ரியை பார்க்கலாம். கோப்பெருந்தேவி. இது பிளான் 2.